தந்தை பெரியார் இவ்வளவு நிர்வாகத்திறனோடு இருக்கிறாரு. ஒருவேளை தேர்தல் அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. ஆனா அந்த சிந்தனைக்கு உடனடியா ஒரு பதிலும் கிடைச்சது. தந்தை பெரியாரை போலவே நம்முடைய தந்தை பெரியாரின் பேரனாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு கோயில்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய இளமை காலகட்டங்களில். அப்படி கோயில்களுக்கு அவர் தலைவராக இருந்தபோது கோயிலின் செல்வங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாத்து வந்திருந்தார். திருப்பணிகள், திருவிழாக்கள் போன்றவற்றை செவ்வனே நடத்துவதற்கு உறுதுணையாக தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு தேவஸ்தான கமிட்டியில் தந்தை பெரியார் பொறுப்பேற்ற போது அந்த தேவஸ்தானம் கடனில் இருந்தது. பல ஆண்டுகள் தலைவராக அந்த பதவியை நிர்வகித்து வந்த தந்தை பெரியார் அந்த பதவியை விட்டு விலகும் பொழுது ரூபாய் 45,000 அந்த தேவஸ்தானத்திற்கு சேமிப்பு கணக்கில் வைத்துவிட்டு நிர்வாகம் செய்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியிலும் இந்த கோயில் நிர்வாகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வரலாற்று செய்தியை படிக்கும்பொழுது நான் ஒரு விஷயத்துல உண்மையே நினைச்சு பார்த்தேன். தந்தை பெரியார் இவ்வளவு நிர்வாகத்திறனோடு இருக்கிறாரு. ஒருவேளை தேர்தல் அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. ஆனா அந்த சிந்தனைக்கு உடனடியா ஒரு பதிலும் கிடைச்சது. தந்தை பெரியாரை போலவே நம்முடைய தந்தை பெரியாரின் பேரனாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.